நித்யானந்தா பாரு எவ்வளவு ஃபிகர்களோட இருக்கான். எப்பவுமே இந்த ஆளுக்கு இந்த ஞாபகமா தானே இருக்கிறாரு. போயிட்டு அவர் நித்யானந்தா மாதிரி நான் சிரி சிரி சீமானந்தான் உட்கார்ந்துட்டு என்ன. டெல்லியில பாஜக ஆட்சி அமைந்த அடுத்த நாள் அக்பர் ரோடு, ஹுமாயூன் ரோடுன்னு இருக்கக்கூடிய அந்த பெயர் பலகைகள் மீது ஒண்ணு கடிக்கிறானுங்க. அங்க போய் வன்முறையில ஈடுபடுறானுங்க. அந்த ரோட சத்ரபதி சிவாஜி ரோடுன்னு பெயர் மாற்றம் செய்யறாங்க. எல்லாரும் இளைஞர்கள். அப்படிப்பட்ட மூளையை மழுங்கடிச்ச இளைஞர்களை தானே இந்த சங்கி கூட்டம் உருவாக்கிட்டு இருக்கு. அதே தானே நீ செஞ்சுட்டு இருக்க. ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறது கூடுதல் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. இன்னைக்கு விஜய் மீதெல்லாம் இவ்வளவு விமர்சனம் வைக்கிறோம்ல, ஏன் விமர்சனங்கள் வைக்கிறோம்? ஒரு நடிகரா மட்டும் அவர் இருந்தாருன்னா இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது வராது. ஒரு நடிகரா இருந்து நீங்க சமூக வாழ்க்கைக்கு வரும்போது நீங்க ஒரு நடிகரா நீங்க எந்த அளவுக்கு சோசியலி ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க நடந்திருக்கீங்க அப்படின்னு நாம யோசிப்போம், அந்த கேள்வியை கேட்போம்ல. அதே மாதிரி தானே சீமான், நீ என்ன சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த 15 வருஷம் நீங்க சொல்லுங்க, இந்த 15 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு இந்த ஆளு என்ன நல்லது செஞ்சிருக்காரு? ஒரு விஷயம் சொல்லுங்களேன். தமிழ்நாட்டுக்கு இவர் செஞ்ச நல்லது, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அடுத்த தலைமுறையை நல்வழியில் வழி நடத்த இந்த ஆள் என்ன செஞ்சிருக்காரு? ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியா இந்த ஆளு செஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். சொந்த கட்சியில இருக்கிற பெண்களையே மதிக்கிறது இல்ல, பிசிறு மசுறுன்னு பேசுறது.